गजध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि प्रचोदयात् सूर्यनन्दाय विद्महे उग्ररूपाय धीमहि राहु प्रचोदयात् चित्रवर्णाय विद्महे सर्परूपाय धीमहि केतु प्रचोदयात् आदित्याय सोमाय मंगलाय बुधाय च शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमो नमः प्रजवर्तके जगदप्रतिरो वन्दे पार्वती परमेश्वरो धनं धान्यं पशुं भगवद्रलाभं संवत्सरं सधमधु दीर्घमायुः ஆண்டிலே மிக நிறைவான ஒரு வாழ்வை அடைவார்கள். ஏன்னு கேட்ட அந்த வருடத்தில் எப்படி இருந்தோ அதே மாதிரி கிரக அமைப்பு தான். கும்பராசியிலே சனி பகவானும் வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசியிலே குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இப்படி 2 நீதிமான்களும் வலுவாக அமைந்து இந்த ஆண்டை நடத்த இருக்கிறார்கள். முழுமையான ஒரு ஆண்டாக குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய ஆற்றலும் நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கிறது. அதனால இந்த ஆண்டு சிரமங்கள் இருந்தாலும் கூட மிக நிறைவான ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது. குரோதி வருடத்தினுடைய வெண்பாவாக கோரக்ரோதி தளிர் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரி சனங்கள் பயமடைவார் கார் மிக்க அற்ப மழை பெய்யும் கங்கையும் குறையுமே சொற்ப விளைவு உண்டு. அது அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரோதி வருடம் மிகுந்த குரோதங்கள் கொண்ட வருடமாகவும் நாடெங்கும் கொள்ளையர்கள் மூலம் செல்வம் கொள்ளையடிக்கப்படும், திருடர்களால் மக்கள் பயமடைவார்கள், மேகங்கள் அதிகமாக தோன்றினாலும் மழை குறைவாக பெய்யும், விளைச்சல் குறைந்து தேவைக்கேற்ப பொருள் உற்பத்தி இல்லாத மக்கள் துன்பம் அடைவார்கள் என்பதாக அமைந்திருக்கிறது. குரோதி வருஷ நவநாயகல் பலன்கள். ராஜாவாக செவ்வாய், நாட்டில் வறட்சி ஏற்படும், நீர்நிலைகள் வற்றி போகும், தீ விபத்துகள் வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்படும். மந்திரி சனியாக அமைந்திருக்கிறார். அளவான மழை, மக்களுக்கு புது புது வியாதிகள் ஏற்படும். அர்காதிபதி சனீஸ்வரன், மழை குறைவு, விளைச்சல் பாதிப்பு, விலைவாசிகள் அதிகரிப்பு, அரசு புது வரிகள் விதிவிக்கும். சஸ்யாதிபதி செவ்வாய், புன்சை பயிர்கள் அதிகமாக விளையும், பயிர்கள் தீ விபத்தில் நாசமாகும். சேனாதிபதி சனி, எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கும், பொதுமக்கள் தொழிலாளர்கள் போராட்டம் ஏற்படும். ரசாதிபதி குரு, மஞ்சள் கரும்பு விளைச்சல் அதிகரிக்கும், திரவ பொருள்கள் விலை குறையும். தானியாதிபதி சந்திரன், அளவான மழை சுபிட்சிக்கும், பொருளாதாரம் அதிகரிக்கும். மேகாதிபதி சனி, தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் தேவையற்ற நேரங்களிலே மழை பெய்யும். நீராசிபதி செவ்வாய், பவளம் சிகப்பு நிற ரத்தினங்கள் உற்பத்தி, தங்கம் விலை ஏறும். இந்த வருடம் மகர சங்கராந்தி தை மாத பிறப்பு, மகோதரி என்ற பெயருடன் ஸ்திரீ புருஷ ரூபமாய் குரோதி வருஷம் தை மாதம் 1ஆம் தேதி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், பிரதமை திதி, பூச நட்சத்திரம், கடகராசி, விஸ்கம்ப யோகம், பாலவகரணம், மேசலக்னம் கூடிய தினத்திலே 15:03 பகல் 12:40 மணிக்கு மகர ராசியிலே குரோதி மகர சங்கராந்தி பயிற்சியாகின்று வருகிறது. இந்த வருடத்திலே சனீஸ்வருடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதினால் இந்த ஆண்டு நீதிமான்கள் சிறந்து விளங்குவார்கள். ஒவ்வொரு நட்சத்திரம் ராசிக்கு உரிய கந்தாக பெயர்கள் முதலிலே பூஜ்யமாக வந்தாலும், பூஜ்யமாக வந்தாலும், 3வது பூஜ்யமாக வந்தாலும் இந்த வருடம் 3x4 என்று சொல்லக்கூடிய வகையிலே முதல் 4 மாதங்கள் எந்த பாகம் பூஜ்யமாக வருதோ அந்த 4 மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்திலே அஸ்வினி நட்சத்திரம் 2 பரணி நட்சத்திரம் 5-2-3, கிருத்திகா நட்சத்திரம் 0-0-1, ரோகிணி நட்சத்திரம் 3-1-4, மிருகசீரிஷ நட்சத்திரம் 6-2-2,
திருவாதிரை 100, புனர்பூசம் 413, பூச நட்சத்திரம் 724, ஆயில நட்சத்திரம் 204, மகா நட்சத்திரம் 512, பூர நட்சத்திரம் 020, உத்திர நட்சத்திரம் 303, அஸ்தா நட்சத்திரம் 611, சித்திர நட்சத்திரம் 124, சாதி நட்சத்திரம் 402, விசாக நட்சத்திரம் 710, அனுச நட்சத்திரம் 221, கேட்டை நட்சத்திரம் 501, மூலா நட்சத்திரம் 014, பூராட நட்சத்திரம் 322, உத்திராடம் 600, திருவோணம் 113, அவிட்டம் 421, சதயம் 704, பூரட்டாதி 212, உத்திரட்டாதி 520, ரேவதி 003 என்பதாக நட்சத்திர கந்தாயம். ராசி கந்தாயம் முதலிலே 0 வந்தால் 4 மாத கஷ்டம், 2வது 0 வந்தால் 4 மாதம் தரித்திரம், 3வது 0 வந்தால் 4 மாதம் நிம்மதி குறைவு. அந்த பிரகாரம் மேசம் விருச்சிகம் 8 ஆதாயம் 14 விரயம், ரிஷபம் துலாம் 2 ஆதாயம் 8 விரயம், மிதுனம் கன்னி 5 ஆதாயம் 5 விரயம், கடகம் 5 ஆதாயம் 11 விரயம், சிம்மம் 2 ஆதாயம் 14 விரயம், தனுசு மீனம் 11 ஆதாயம் விரயம் 5, மகரம் கும்பம் 14 ஆதாயம் விரயம் 14, 47 ஆதாயமும் 71 விரயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்திலே 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள், 2 சந்திர கிரகங்கள். எந்த கிரகணமும் நம்முடைய பாரத தேசத்திற்கு தெரியாது, அதனால் அனுஷ்டானம் கிடையாது. பயிற்சிங்கிற விஷயத்தில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த வருடத்தில் குரு பயிற்சி மட்டும்தான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று குரு பயிற்சி ஆகிறது. அதனால் இந்த வருஷம் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது. அதே தெய்வ வழிபாடு, சிவன் பெருமாள் வழிபாடு, குலதெய்வங்கள் இவற்றையெல்லாம் மனதார வழிபட்டு இந்த ஆண்டு எல்லோருக்கும் நன்மை வைக்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வைத்தியநாத பெருமாளை பிரார்த்தனை செய்கிறோம்.